Hello everyone, welcome back. Nanda S.SYLVESTARCHRISTY and you're watching Autotech CBE for all biking solutions and Sylvester's vlog adhi manasula vechukanga. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா 2007 மாடல் பல்சர் 150cc. இதுல என்ன பிரச்சனைனா வண்டியில வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம். வண்டியில வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸும் இல்ல. வண்டி வந்துட்டு கம்ப்ளீட்டாவே வந்துட்டு டேங்க் சீட் அந்த காயில்ஸ் அந்த இன்ஜின் சைடுல எல்லாமே இருக்கு பட் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் அதுல ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த வண்டியில நம்ம கம்ப்ளீட்டா அந்த எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் அது பத்தி தான் கம்ப்ளீட் வயரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் என் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இந்த பல்சர் வந்துட்டு 2007 மாடல் பல்சர் இது. இப்போது இது வந்துட்டு என்கிட்ட வந்திருக்கு. வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு வந்திருக்கு. இந்த டெம்போவில் போட்டு தான் கொண்டு வந்தாங்க. வண்டியோட கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் நிறுத்தி வச்சுட்டாங்க இந்த வண்டியை. 4-5 மாதம் சும்மாவே இந்த வண்டி வேலை செய்யாமல் அப்படி நிறுத்தி வச்சுட்டாங்க வேறு ஒரு மெக்கானிக் ஷெட்டில். இப்போ என்னோடய நண்பர் மெக்கானிக்கிட்டேருந்து இந்த வண்டி என்கிட்ட இப்போ வந்திருக்கு. இல்லை நீங்கள் பார்க்கலாம், உள்ள வயரிங் கிட்டே கிடையாது. நான் இப்போ டேங்கை கழட்டி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டி. உள்ள வயரிங் கிட்டிங்கானா ஒன்றைங்கானா எல்லாம் அப்படி லூஸாக தான் வந்திருக்குது. இந்த கண்டிஷனில் தான் வண்டி இப்போ எங்கிட்ட வந்திருக்குது. இது வந்துட்டு இப்போ நாங்கள் முதல் வேலையாக வந்துட்டு இதை போய் வாட்டர் வாஷ் விட்டுட்டு வந்துட்டு தான் இது அடுத்த வேலையை நாங்கள் செய்யணும். ஏன்னா அந்தளவுக்கு மோசமான கண்டிஷனில் இருக்குது, ரொம்ப டஸ்டியாக இருக்குது. ஹெட்லைட்டு இதெல்லாம் வந்துட்டு கழட்டி கொண்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வாட்டர் வாஷ் அடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டியை வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா ஒர்க் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன பண்ண போகிறோங்கிறத வந்துட்டு நான் அடுத்தது நான் சொல்கிறேன். இப்போ இந்த வண்டியை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வாட்டர் வாஷ் அடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போது கம்ப்ளீட்டாக மாட்ட வேண்டியதான். இப்போ வந்து முதல்ல வந்துட்டு இந்த வண்டியில் வயரிங் கிட்டில் எதுவும் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ புது வயரிங் கிட் வந்துட்டு இந்த மாடலுக்கு ஏற்றது போல் அந்த பர்டிகுலர் பார்ட் நம்பரில் அந்த வயரிங் கிட் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் புதுசு. ரெண்டாவது வந்துட்டு இந்த சுவிட்ச் அசம்பிளி எல்லாமே சென்சாருங்கிறனால அந்த யூனிட்டில் இல்லை, ஹெட்லைட்குள்ளே வர யூனிட்டில் இல்லை. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இது ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன், சென்சார்லெஸ் பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ அந்த டைப்பில் வந்துட்டு இப்போ நான் இந்த கம்ப்ளீட்டாக இந்த சென்சாரில் எடுத்துகிட்டு மேனுவலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது பண்ணி அப்புறம் இன்னொரு கம்ப்ளைண்ட் இருக்குது, வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிளும் இருக்குது. இந்த சிடி யூனிட் போயிடுச்சு. சிடி யூனிட் மட்டும் போகலை, உள்ள ஒரு ஸ்டார்டிங் காயில் ஏதோ டூப்ளிகேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அதையும் ரெடி பண்ணி இந்த சிடிக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோக்கு ஸ்டார்டிங் காலையும் வைண்டிங் பண்ணி போட போகிறோம். இது கம்ப்ளீட் ஓவரால் எலக்ட்ரிக்கல் இது பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக இருக்க போகுது. இந்த வீடியோ இதுதான். இது அடுத்தது வந்துட்டு இப்போ வயரிங் கிட்ட மாட்டிட்டு நம்ம அடுத்த கோக்கு போகலாம். ஸோ இதெல்லாமே ஜாம் ஆகிடுச்சு, ரொம்ப நாள் நிறுத்தி வச்சுருந்ததுனால பிரேக்கெல்லாம் ஜாம் ஆகிடுச்சு. வாட்டர் வாஷ் அடிச்சுட்டு வரதுக்கு பிரேக் கேலிபர்லாம் கழட்டி விட்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தோம். முடிச்சுட்டு அடுத்து ஒவ்வொன்றா இப்போ பல்சர்னு எடுத்துட்டோன்னா கிட்டத்தட்ட நிறைய மாடல் வயரிங் கிட் இருக்குது. ஓகேங்களா, சிங்கிள் ப்ளக்கு, டபுள் ப்ளக்லேயே வந்துட்டு நார்மல் மீட்டர்லேயே வந்துட்டு 2-3 மாடல் இருக்குது. அப்புறம் டிஜிட்டல் மீட்டருக்கு தனியாக ஒரு 2-3 மாடல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு டீசிக்னிஷன் அதுக்கு தனியாக 2 மாடல் இருக்குது. இப்படி வந்துட்டு நம்ம கால்குலேஷன் போட்டு வந்தோம்னா ஏகப்பட்ட மாடல் வந்துட்டு பல்சர் குரூப்ஸ்க்கே இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாடலுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு வண்டியோடதை வச்சு தான் நம்ம வந்து செக் பண்ண முடியும். இப்போ இதுக்கு நம்ம செக் பண்ணி இதுக்கு உண்டான வயரிங் கிட்ட நம்ம இப்போ போட்டிருக்கோம். ஓகேங்களா, இப்போ நான் சொன்ன ஸ்டார்டிங் காயில் அண்ட் சிடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே போல் இந்த சிடிலையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது ஸ்டார்டிங் காயில் மாடல்லே கிட்டத்தட்ட 4-5 டைப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு டீசிக்னிஷனில் ஒரு டைப் இருக்குது. இப்போ BS6 வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வயரிங் கிட் கம்ப்ளீட்டாகவே ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணுறதுல ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். பட் வந்துட்டு அது கரெக்டான லைனிங் கரெக்டான இடத்துல கொடுக்கறது தான் இது மெயின் ஒர்க்கு. இப்போ அதெல்லாம் வந்துட்டு கலர் கோடிங்கோடு வந்திருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டார்டிங் காயில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே போல் தான் ஸ்டார்டிங் காயிலையும் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வெர்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு சிங்கிள் ப்ளக் வெர்ஷன், இன்னும் டபுள் ப்ளக் வெர்ஷனு. இது அந்த டபுள் ப்ளக் வெர்ஷன்லேயே வந்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் வைண்டிங் பண்ணி நாசம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டார்டிங் காயில் பிரிச்சுட்டு நம்ம ரீவைண்ட் பண்ண போகிறோம். நாங்கள் மோஸ்ட்லி ரீவைண்ட் தானே பண்ணுறோம். அதை பண்ணி அப்புறம் இந்த வண்டிக்கு என்ன பார்ட் நம்பர் சிடி வேணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம அந்த பர்டிகுலர் பார்ட் நம்பர் சிடி போட போகிறோம். இதில் ஸ்டார்டிங் காயில் ப்ளஸ் வயரிங்கை நம்ம மாற்றிருக்கோம். இது நீங்கள் அதை பார்க்கலாம், நம்ம ஃப்ரெஷ் வயர் போட்டிருக்கு. அதே போல் வந்துட்டு நம்ம இதுலேயும் அதாவது சிடி யூனிட்டும் அந்த பர்டிகுலர் பார்ட் நம்பர், ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு பார்ட் நம்பர் வரும், ஒவ்வொரு டைமிங் இருக்கும். அந்த டைமிங் ஏற்றது போல் நம்ம என்ன பண்ணுவோம்னா சிடியை போட்டு மேட்ச் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு இந்த பார்ட் நம்ம முடிஞ்சுது, வயரிங் கிட் ஸ்டார்டிங் கால் பார்ட்லாம் முடிஞ்சுது. இப்போ கம்ப்ளீட் ஒர்க் முடிச்சாச்சு. வண்டியில் புது சிடி, புது ஸ்டார்டிங் காயிலு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பேட்ரி புதுசு. முக்கியமாக சொல்லணும், இந்த ஷெல்ஃப் ஸ்டார்டர்லேயே வந்துட்டு நாங்கள் லேட்டஸ்ட்டோடது போட்டிருக்கோம் ஓல்டுக்கு. அப்புறம் ரெகுலேட்டர் மாற்ற வேண்டியிருந்து ரெகுலேட்டர் மாற்றி கம்ப்ளீட் எல்லாமே. அதாவது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கலுங்கிறது வந்துட்டு ஃபுல்லாக எல்லாமே மாற்றிருக்கோம், கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் பண்ணியிருக்கோம் எலக்ட்ரிக்கல் இந்த வண்டியில்.
இப்போது இது வந்துட்டு சென்சார்லெஸ் பண்ணியிருக்கேன் இந்த சுவிட்ச் அசம்பிளியை. இப்போ சென்சார் எடுத்துகிட்டு சென்சார்லெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் அப்படியே HSL சென்சார் மாதிரியே தான் இருக்கும். இப்போ வண்டி வந்துட்டு பக்கா ஸ்டார்டிங் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி. அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ அடுத்து ஹெட்லைட்லாம் மாட்டிட்டு மீட்டரையும் புதுசு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. அதையும் நான் அடுத்தது அட்டாச் பண்ணுற வீடியோவில். இப்போ ஃபைனல் ஒர்க்குக்கு வந்தாச்சு. நீங்கள் பார்க்கலாம் எல்லா சுவிட்ச் அசம்பிளி எல்லாமே சென்சார்லெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதோட ஒயரிங் கிட் எல்லாம் கம்ப்ளீட்டாக புதுசு போட்டு இதில் என்னென்ன பண்ணணுமோ எலக்ட்ரிக்கல் சைடு வந்துட்டு A to Z வந்துட்டு புதுசு. ஒரே ஒரு விஷயம் இது மட்டும் மாற்றலை, டெயில் லைட் மட்டும் மாற்றலை. பட் எல்லாம் உள்ளே இருக்கிற ஐட்டம் எல்லாமே புதுசு. ஸ்டார்டிங் காயில், CD யூனிட்டு, அப்புறம் ஒயரிங் கிட்டு, இதில் என்னென்ன எலக்ட்ரிக்கல் இருக்கோ எல்லாமே புதுசுங்க. எப்போது ஃபைனலாக வந்துட்டு புது மீட்டரும் வாங்கிட்டு வந்தாச்சு புதுசு. இது ஆக்சுவலி ப்ரிகால் மீட்ரு, ப்ரிகால் பிராண்டில் வாங்கியிருக்கிறோம். ஏன்னா ப்ரிகால் தான் வந்துட்டு OE சப்ளையர்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு OE வாங்குறோமா, இது OE கிடைக்காதனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ப்ரிகால் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணோம். ப்ரிகால் கிடச்சிது. இதுக்கும் அதுக்கும் ஒரிஜினலுக்கும் ப்ரிகாலுக்கும் ஒன்று பெரிய ரேட் வித்தியாசம் இல்லை. வெறும் உங்களுக்கு ஒரு 500 ரூபா தான் ரேட் உங்களுக்கு வித்தியாசம். நாங்கள் ஒரிஜினல் ட்ரை பண்ணோம், ஒரிஜினல் கிடைக்காதனால நாங்கள் வந்துட்டு இப்போது ப்ரிகால் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இப்போ இது முடிஞ்சுது. இது மாட்டி வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இது ஆக்சுவலி ஸ்டார்டிங் கண்டிஷன் தான். ஆக்சுவலி வண்டி ஸ்டார்டிங் கண்டிஷன் தான். இப்போ தான் பெட்ரோலாக கொடுத்து உள்ளே இறங்கிட்டு இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டாச்சு. இப்போது அடுத்து மீட்டரை மாட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ஒர்க் அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஃபினிஷ்ட். அவ்வளோதான். இப்போ புது மீட்ரு மாட்டியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஆன் பண்ணுறேன். பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங். இதுக்கு மீட்ரு மாட்டுறது ஒன்றும் பெரிய வித்து இல்லைங்க. 2 ஷாக் ஹெட் தான். அந்த ஷாக் ஹெட் நம்ம கனெக்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட், லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா லைக் பட்டனையும் தட்டிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.